கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு விசை சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் அதனுடைய 18வது வாக்கியத்தை இப்பொழுது வாசிக்க கேட்போம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் பொழுது, ஆண்டவரோடு 3.5 ஆண்டுகள் இணைந்து ஊழியம் செய்த முதன்மையான சீசராய் இருந்த தேவ மனிதனாகிய பேதுரு ஸ்தோத்திரம் தன்னுடைய 2வது நிருபத்தை நிறைவு செய்கிற பொழுது, நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் ஸ்தோத்திரம் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் என்று ஆலோசனை கூறுகிறார். இப்போதெல்லாம் ரட்சிக்கப்பட்டு ஒரு 3 மாதம் ஆனால் போதும், ஊழியத்திற்கு 1 வருடம் ஆனாலே போதும், எனக்கு தெரியாத சத்தியமே இல்லை, எனக்கு தெரியாத உபதேசமே கிடையாது என்கிற அளவிற்கு எல்லாமே எனக்கு ஃபுல்லா தெரியும் என்கிற நிலைமைக்கு இன்றைக்கு அநேகர் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். ஆனா 3.5 ஆண்டுகள் ஆண்டவரோடு ஊழியம் செய்த பேதுரு, முதன்மையான சீசனாய் இருந்த பேதுரு, பல ரகசியங்களை அவரோடு இருந்து கற்றுக்கொண்ட பேதுரு சொல்லுகிறார், இன்னும் அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று பேதுரு வலியுறுத்துகிறார். இன்னும் நிறைய ரகசியங்கள் உண்டு, நிறைய காரியங்கள் உண்டு, அவரை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று பேதுரு விரும்புகிறார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த பகல் வேளை அவரை அறிகிற அறிவினால் வருகிற மேன்மை குறித்து நாம் சிந்திக்க போகிறோம். அறிவினால் வருகிற மேன்மை குறித்து சிந்திக்க போகிறோம். பரிசுத்த வேதத்திலே ஆண்டவரை குறித்து அறிவுள்ள நிறைய மனிதர்களை பார்க்கிறோம். அதுல ஒரு மிக முக்கியமான ஒரு மனிதர் தான் தேவ மனிதனாகிய தாவீது. தாவீதுக்கு ஆண்டவரை குறித்து தெளிவான பார்வை, தெளிவான ஒரு அறிவு இருந்தது. அதையை சங்கீதங்களின் புஸ்தகம் 27வது சங்கீதத்திலே முதல் வசனத்திலே நாம் அழகாக அதை படிக்கலாம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் கண்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தரை குறித்து தாவீதுக்கு இருந்த ஒரு அறிவை பாருங்கள். அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கர்த்தர் என் வெளிச்சமும் ரட்சிப்புமானவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எப்போதெல்லாம் என் வாழ்க்கையில இருளை சந்திக்கிறனோ, எப்போதெல்லாம் என் குடும்பத்திலே தனிப்பட்ட ஜீவிதத்திலே இருளை சந்திக்கிறேனோ, அப்போதெல்லாம் கர்த்தரை வெளிச்சமாக பார்க்கிறேன். எப்போதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உலக வாழ்க்கையிலே, என்னுடைய சரீரத்திலே பாவங்கள் வருகிறதோ, நான் பாவத்தில் விழுந்து விடுகிறேனோ, அப்போதெல்லாம் அவரை இரட்சகராக பார்க்கிறேன், ரட்சிப்பாக பார்க்கிறேன். இப்போதெல்லாம் என் சரீரத்திலே பலகீனத்தை அதிகமாக சந்திக்கிறேனோ, அந்த பலகீனங்கள் வரும்போதெல்லாம் அவரை பலனாக பார்க்கிறேன், அவரை பலனானவராக பார்க்கிறேன். வியாதிகள் வருகிற போதெல்லாம் அவரை ஒரு பரிகாரிய கர்த்தரா பார்க்கிறேன். என் வாழ்க்கையில தரித்திரங்கள் வரும் பொழுது அவரை ஐஸ்வர்யம் உள்ளவரா பார்க்கிறேன். என் வாழ்க்கையில சாபங்கள் வருகிற பொழுது அவரை ஆசீர்வாதமாய் பார்க்கிறேன். என் வாழ்க்கையில யுத்தங்கள் சண்டைகள் வருகிற பொழுது அவரை யுத்தத்தில் பெரியவராய் பார்க்கிறேன். தாவீதுக்கு ஆண்டவரை குறித்திருக்கிற அறிவிலே மிக ஆச்சரியமான அறிவுகள் அநேகம் உண்டு. அப்ப இந்த தாவீதுக்கு கர்த்தரை குறித்த அறிவு அதிகமாய் இருந்தபடியால் தாவீதுக்கு கர்த்தர் கொடுத்த சில நன்மைகளை இந்த பகல் வேளை நாம் படிக்க போகிறோம். அப்ப கர்த்தரை குறித்த அறிவு தாவீதுக்குள் இருந்தபடியால் அவர் வாழ்க்கையில கர்த்தர் செய்த முதலாவது காரியம், 2வது வசனத்தை பாருங்கள். என் சத்துருக்களுக்கு என் பகைஞரமாகிய, என் சத்துருக்களும் என் பகைஞரமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்குகையில் அவர்களே இடரை விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப சங்கீதங்களின் புஸ்தகம் 27ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே தாவீது தன் சத்துருக்களுக்கு 3 பெயர் வைக்கிறார். 1 சத்துருக்கள், 2வது பகைஞர்கள், 3வது பொல்லாதவர்கள். அப்ப தாவீதை சுற்றிலும் இருந்த ஒரு கூட்டம் எப்படிப்பட்ட கூட்டம்? சத்துருக்கள் நிறைந்த ஒரு கூட்டம், பகைஞர்கள் நிறைந்த ஒரு கூட்டம், பொல்லாதவர்கள் நிறைந்த ஒரு கூட்டம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் அநேகர் நமக்கு சத்துருவாகத்தான் இருக்கிறார்கள். நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் அநேகர் பகைஞர்களாய்த்தான் இருக்கிறார்கள். நம்மை
நம்மை சுற்றிலும் வாழ்கிறவங்க அநேகர் பொல்லாதவர்களாய் தான் இருக்கிறார்கள். அப்போ நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம், எனக்கு என் கூட யாருமே நல்லவங்க இல்லைன்னு சொல்லி. தாவீதோட வாழ்க்கையிலும் அப்படி நல்லவங்க யாருமே கிடையாது. தாவீது கூட இருந்தவங்க எல்லாம், அவரை சுற்றி இருந்தவங்க எல்லாம் சத்துருக்களும் பகைஞர்களும் பொல்லாதவர்களுமாய் இருந்தாங்க. இந்த 3 கூட்டத்தாரும் சேர்ந்து தாவீதோட மாம்சத்தை பட்சிக்க வந்தார்கள், என்னை மிகவும் நெருக்கினார்கள் என்று தாவீது சொல்லுகிறார். அப்ப சத்துருக்கள் தாவீதை பட்சிக்க வந்தார்கள், நெருக்க வந்தார்கள், ஆனாலும் அவர்களோ இடறி விழுந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தாவீதுக்கு விரோதமா எத்தனையோ சத்துருக்களும் பகைஞர்களும் பொல்லாதவர்களும் எழும்பி வந்த பொழுது எல்லா சத்துருக்களும் இடறி விழுந்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்ப ஏன் சத்துருக்கள் தாவீதுக்கு முன்பதாக நிற்க முடியாமல் இடறி விழுந்தார்கள் என்று படிக்கும் பொழுது அங்க முதல் வசனத்துல படித்தோம் இல்லைங்களா, அவரே என் வெளிச்சமானவர், அவரே என் ரட்சிப்புமானவர், அவரே என் பலனானவர். அந்த ஒரு அறிவுதான் தாவீதுடைய வாழ்க்கையிலே எத்தனை சத்துருக்கள் விரோதமா எழும்பினாலும் அவர்களாகவே இடறி விழுந்தார்கள். சவுல் அவராகவே இடறி விழுந்தார், அப்சலோம் அவராகவே இடறி விழுந்தார். எத்தனையோ சத்துருக்கள் அவர் விரோதமா எழும்பினவர்கள் மாண்டு போனார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் கர்த்தரை குறித்த அறிகிற அறிவிலே நீங்கள் வளருவீர்களானால் உங்கள் தேசத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் கிராமத்தில் எத்தனை பேர் உங்களுக்கு விரோதமா எழும்பினாலும் கர்த்தரை அறிகிற அறிவின் நிமித்தமாக அவர்களே இடறி விழுவார்கள். கர்த்தரு ஸ்தோத்திரம். இரண்டாவதாக, தாவீதுக்கு கர்த்தரை குறித்த அறிவு அதிகமாய் இருந்தபடியால் அவருடைய வாழ்க்கையில் நடந்த இரண்டாவது காரியத்தை ஸ்தோத்திரம் 5ஆம் வசனத்தில் வாசிப்போம். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அப்ப இரண்டாவது, தாவீதுக்கு கர்த்தரை குறித்த அறிவு அதிகமாய் இருந்தபடியால் ஆண்டவர் செய்த இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், எப்போதெல்லாம் தாவீதுக்கு ஆபத்துகள் வருகிறதோ, எப்போதெல்லாம் தீமைகள் வருகிறதோ, எப்போதெல்லாம் தீங்குகள் வருகிறதோ, அப்போதெல்லாம் கர்த்தர் அவரை கூடாரத்திலே மறைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். கூடாரத்திலே ஒளித்து வைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சில நேரங்களிலே ஆண்டவர் ஏன் எனக்கு அற்புதம் செய்யவில்லை, ஏன் அதிசயம் செய்யவில்லை என்று கேள்விகளை கேட்கிறீர்கள். என் கண்பான தேவ பிள்ளையே, ஆபத்திலே சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் உன்னை காப்பாற்றியதும் கூட மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான். உன்னை மறைத்து வைத்திருப்பதே ஒரு பெரிய அற்புதம் தான். உன்னை ஒளித்து வைத்திருப்பதே ஒரு பெரிய அற்புதம் தான். என்றைக்கும் மறிக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு நாம் ஜீவனோடு இருப்பதற்கு மிகப்பெரிய காரணமே அவருடைய சுத்த கிருபையா இருக்கிறது. அப்ப தாவீதுக்கு சவுலி நிமித்தமா, அப்சலோமி நிமித்தமா, பல தேசாதிபதிகள் நிமித்தமா எத்தனையோ மரணத்திற்கு ஏதுவான போராட்டங்கள் வந்த பொழுதிலும், மரண கண்ணிகள் வந்த பொழுதிலும், அந்த ஆபத்து, அந்த தீமை வந்த போதெல்லாம் வனாந்தரத்திலே ஒளித்து வைத்தார், மறைத்து வைத்தார், கூடாரத்திலே மறைத்து வைத்தார், ஒளித்து வைத்தார். காலங்கள் வருகிற பொழுது தாவீதை கண்மலைகளுக்கு மேலாக உயர்த்தினார். கண்மலையின் மேல் கர்த்தர் உயர்த்தினார். என் கண்பான தேவ பிள்ளையே, இந்த உலகத்திலே நம் வாழ்க்கையில உயர்வுக்கு வருவதற்கு பல வழிகள் உண்டு. அதில் ஒரு வழி கர்த்தரை அறிகிற அறிவு. கர்த்தரை அறிகிற அறிவு. அந்த கர்த்தரை அறிகிற அறிவு உங்களுக்குள் இருக்குமானால் ஸ்தோத்திரம், உங்கள் தேசத்தில், உங்கள் பட்டணத்திலே, நீங்க வேலை செய்கிற இடத்திலே, நீங்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளிலே எல்லாம் கண்மனைகளுக்கு மேலாக உங்களை கர்த்தர் நிச்சயமாகவே உயர்த்துவார். கர்த்தர் ஸ்தோத்திரம். மூன்றாவதாக, தாவீதுக்கு கர்த்தரை குறித்த அறிவு அதிகமாய் இருந்தபடியால் நடந்த மூன்றாவது ஒரு காரியம் 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும், அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்ப மூன்றாவது அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியம் நாம் ஏற்கனவே பார்த்தோம். தாவீதை சுற்றிலும் இருந்தவர்கள் பகைஞர்கள், தாவீதை சுற்றிலும் இருந்தவர்கள் சத்துருக்கள், தாவீதை சுற்றிலும் இருந்தவர்கள் பொல்லாதவர்கள், மாம்சத்தை பட்சிக்க வந்தவர்கள், அவரை மிகவும் நெருக்கினவர்கள். இத்தனை சத்துருக்கள் நிறைந்த அவரை ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, அவர்களுடைய தலைகளுக்கு மேலாக தாவீதின் தலையை உயர்த்தினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். என்னை சுற்றிலும், என் தலையை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக என் தலை உயர்த்தப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் கண்பான தேவ பிள்ளைகளே, கண்மலையின் மேல் வந்த உயர்வு என்பது தனிப்பட்ட நீதிக்கு, தனிப்பட்ட நேர்மைக்கு, தனிப்பட்ட ஜெபத்துக்கு, தனிப்பட்ட விசுவாசத்திற்கு கிடைத்த ஒரு உயர்வாய் இருக்கிறது. ஆனால் இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா தலைகளுக்கும் மேலாக, எல்லா சத்துருக்களுக்கு மேலாக உன் தலை உயர்த்தப்படும் என்பது தாவீது ஆண்டவருக்கு கொடுக்கிற, கர்த்தர் தாவீதுக்கு கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பந்தியாய் இருக்கிறது. சங்கீதம் 23:5 சொல்லுகிறது, சத்துருக்களுக்கு முன்பதாக பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் தேசத்தில், உங்கள் பட்டணத்தில், உங்கள் கிராமத்தில் நீங்கள் ஊழியம் செய்கிற பகுதிகளிலே உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உங்களுக்கு ஒரு பந்தியை கர்த்தர் ஆயத்தப்படுத்த வேண்டுமா? தாவீதை போல கர்த்தரை அறிகிற அறிவில் வளருங்கள். அது ஒன்றுதான் உங்களை தலைகளுக்கு மேலாக உயர்த்தும்.
அது ஒன்றுதான் கண்மலைகளுக்கு மேலாக உயர்த்தும். அவரை அறிகிற அறிவு நிச்சயமாக ஒரு நாள் உங்களை உயர்வுக்கு கொண்டு வரும். நான்காவது, தாவீதுக்கு கர்த்தரை குறித்த அறிவு அதிகமாக இருந்தபடியால் நடந்த நான்காவது ஒரு காரியம், 10வது வசனத்தை பாருங்கள். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார் என்று தாவீது சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த அறிவு அதிகமாய் இருந்தது. ஆனால் தகப்பனாருடைய வீட்டிலே அவருக்கு கனம் இல்லை, தாய் வீட்டிலே கனம் இல்லை, சவுலுடைய வீட்டிலே கனம் இல்லை. எல்லா இடத்திலுமே அவர் கனவீனம் பண்ணப்பட்டார், எல்லா இடத்திலுமே அவர் புறக்கணிக்கப்பட்டார், எல்லா இடத்திலுமே நிந்திக்கப்பட்டார். ஆனா தாவீதுக்கு இருந்த ஒரு அறிவு என்னன்னா, ஸ்தோத்திரம், அவர் பெலனானவரா ரட்சிப்பமானவரா பெலனானவரா பார்த்ததுன்னு அவர் சொல்லுகிறார், என் தகப்பன் என்னை கைவிட்டாலும் என் தாய் என்னை கைவிட்டாலும், என் தகப்பன் வீட்டார் என்னை கைவிட்டாலும் என் தாய் வீட்டார் என்னை கைவிட்டாலும் கர்த்தரோ என்னை சேர்த்துக் கொள்வார், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருப்பார். என் அன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் எங்களை மறந்துட்டாங்க, எல்லாரும் எங்களை கைவிட்டுட்டாங்க. தகப்பனாருடைய சொந்த பந்தங்கள், தாயாருடைய சொந்த பந்தங்கள் எல்லாரும் எங்களை மறந்துட்டாங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, எல்லாரும் எங்களை தள்ளி வச்சுட்டாங்க, எல்லாரும் எங்களை புறக்கணிக்கிறாங்க, யாருமே இல்லாம அநாதைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களோ, ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார், தகப்பன் தாய் உன்னை கைவிட்டாலும், தகப்பன் வீட்டார் தாயார் வீட்டார் உன்னை கைவிட்டாலும் கர்த்தரோ உன்னை சேர்த்துக் கொள்வார். என் அன்பான தேவ பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் வேதம் வாசித்து தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து விசுவாசித்து தொடர்ந்து சத்தியத்திலே உபதேசத்திலே கிருபையிலே அவரை அறிகிற அறிவிலே நீங்கள் முன்னேறி செல்லுகிற பொழுது கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை கொடுத்து அதே தேசத்தில் உங்களை மேன்மைப்படுத்துவார். இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்க மனதார வாழ்த்துகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக நன்றி அப்பா. கர்த்தரை அறிகிற அறிவில் வளர வேண்டும் என்று வேதம் எங்களுக்கு அறிவுறுத்துகிறது. தாவீதுக்கு அந்த அறிவு இருந்தபடியால் ஆண்டவரே, சத்துருக்கள் இடரை விழுந்தார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். கூடாரத்திலே மறைத்து, தீங்கு நாட்களில் கூடாரத்தில் மறைத்து கண்மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டார் என்று வாசிக்கிறோம். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் கர்த்தரனை சேர்த்துக் கொள்வார் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்பா, இந்த அனுபவத்தில் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருப்பார்களானால் ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், உயர்த்தும், கனப்படுத்தும், மேன்மைப்படுத்தும். ஆண்டவரே, இந்த வாரத்தின் 7 நாட்களும் இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் மனதார வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகளினால் ஒருவரை ஒருவர் ஆற்றி தேற்ற பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். முன் செல்லும் தடைகளை மாற்றி போடும், அனுகூலங்களை உண்டாக்கும், பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகளின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.